சொன்னார் நிரந்தர தலைவர் சொன்னார். நிரந்தரம் யாருக்கும் கிடையாது. பொதுக்குழு முடிவு பண்ணணும். பொதுக்குழுவால் யார் தேர்வு பண்றாங்களோ அவங்க தான். யாருக்கும் யாரும் அடிபணிந்தவர்கள் கிடையாது. தைரியமா பண்ணுங்க. நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நான் இருக்கிறேன். என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பார்த்துப்பேன். கட்சிக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி. சொன்னார் நிரந்தர தலைவர் சொன்னார். நிரந்தரம் யாருக்கும் கிடையாது. இது நம்ம கட்சி ஜனநாயக கட்சி. நம்ம கட்சி ஜனநாயக கட்சி. பொதுக்குழு முடிவு பண்ணணும். பொதுக்குழுவால் யார் தேர்வு பண்றாங்களோ அவங்க தான் பதவியில இருப்பாங்க, பொறுப்புல இருப்பாங்க. அதிகாரம் அவங்க தான். லெட்டர் கொடுக்கிற அதிகாரம் அவங்க தான். தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தான் அங்கீகாரம் பண்ணி இருக்குது. இது இல்லாம யாரும் நிரந்தரமா இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க. நான் இன்னைக்கு நீங்க என்ன தேர்வு பண்ணிருக்கிறீங்க அவ்வளவுதான். அதனால அந்த வகையில் ஆனா என் மனசுல நான் உங்களோட சேர்ந்து ஒரு தொண்டனா தான் நான் செயல்பட்டு இருக்கிறேன். யாருக்கும் யாரும் அடிபணிந்தவர்கள் கிடையாது. நீங்க எனக்கு அடிபணிந்தவர்கள் கிடையாது. நீங்க என்னுடைய சக தோழர்கள். அப்படிதான் ஒரு இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், வளர்க்க முடியும். அதான் என் மனசுல இருக்குது. அல்ல நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிலாம் மனசுல இருக்கக்கூடாது. இல்ல, என் மனசுல அப்படிலாம் இல்ல. நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும். ஒன்னா எல்லாமே நம்ம ஒரு சகோதரர்கள் தான். எங்க இருந்து வந்தாலும் நீங்க கன்னியாகுமரியிலிருந்து வந்தாலும் சரி, இல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் வந்தாலும் எல்லாமே நீங்க சகோதரர்கள் தான். அதனால அந்த வகையில நம்ம பார்க்கிறோம். பாட்டாளி கட்சி எல்லா சமுதாயத்திற்கும் சார்ந்த கட்சி, எல்லா மதத்திற்கும் சார்ந்த கட்சி. அது ஆனால் நம்முடைய அடித்தளமே அதுதான். கட்சியில நம்ம பார்த்தா பண்ணும்போது 2 பொதுச் செயலாளரும் சரி பொருளாளரும் தென் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இது எந்த கட்சியிலும் இருக்குது. அது போய் இருக்கா? நம்ம கட்சியில இருக்குது. அதில்லை. அதனால இதையெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லி நம்முடைய கடந்த கால நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோம், இனி நம்ம என்ன செய்ய போறோம், தெளிவா நம்ம கருத்து இருக்கு, நம்முடைய கொள்கை இருக்கிறது. அதனால அந்த வகையில நீங்க நல்லா வேகமா பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நான் இருக்கிறேன். என்னை பத்தி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பார்த்துப்பேன். கட்சிக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நான் இருக்கிறேன். நான் ஏன்னா இப்ப நல்ல ஒரு கடந்த ஒரு 3-4 நல்ல நமக்கு ஒரு குழு நல்ல டீம் அமைஞ்சிருக்குது. நான் இப்ப இந்த மாநாடு பத்தி பேசியிருந்தாங்க, பொருளாளர் பேசியிருந்தாங்க. நான் இல்ல அவங்க பேசல, நானும் பேசியிருப்பேன் அடுத்தது. ஏன்னா அவ்வளோ வாகனங்கள் தென் மாவட்டத்திலிருந்து வந்தது. அவ்வளோ வாகனங்கள் ரவி ஓம்பகுதியிலும் ரமேஷ் மேற்கு பகுதியிலிருந்து வந்தது. ஆனா தென் மாவட்டத்தில் இன்னும் அதிக அளவில் எனக்கே நான் ஆச்சரியம். என்னடா இவ்வளோ வாகனங்கள் இவ்வளோ வண்டி வந்துட்டு இருக்கு. எனக்கே ஒரு ஆச்சரியம் வந்தது. அவ்வளோ ஏன்னா திட்டமிட்டு அவ்வளோ பண்ணிட்டு இருந்தாங்க. வந்திருக்கு கன்னியாகுமரியில், தென்காசியிலிருந்து, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் எல்லாம் அங்கிருந்து திண்டுக்கல். நான் எல்லா மாவட்டம் சொல்ல வேண்டாம். அப்புறம் நான் எந்த மாவட்டம் சொல்லலன்னு வச்சுக்க போறீங்க. எல்லாத்துலயும் வந்திருந்தாங்க. மாவட்டம் அவ்வளவு ஆர்வமா அங்க மாநாட்டில் பங்கேற்று. அந்த மாநாடு ஏதோ வன்னியர் மாநாடு கிடையாது. இது சமூக நீதி மாநாடு. சமூக நீதிக்காக நடத்த மாநாடு. இப்ப ஏதாவது ஒரு கூட்டம் கூடுறோம், ஒரு பொதுக்கூட்டம் 2000-3000 பேர் கூட்டம் போட்டுட்டு ஒரு கோரிக்கை வச்சேன்னா அரசாங்கத்தில் அந்த கோரிக்கை கூட போகாது. ஆனா கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் அங்க கூடி செய்யுங்க. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கு நடத்துங்க. எல்லா சமுதாயத்திற்கும் அவர்களுடைய சமூக பின்தங்கிய நிலை, மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு எல்லா சமுதாயத்துக்கும் கொடுங்க. பட்டியலின மக்களுக்கு கூடுதலாக 2 விழுக்காடு அதிகப்படுத்துங்க. இந்த உச்சவரம்பை 50 விழுக்காடு உச்சவரம்பை அதை நீக்குங்க. இப்படிலாம் எவ்வளோ சமூக நீதி பிரச்சனைகள்லாம் எடுத்து அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறோம். இவ்வளவு பேசியும் தமிழ்நாடு அரசு செவிடா இருக்கு. அதாவது காது கேட்கல, அவனுக்கு கண்ணு பார்வை தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு தமிழக அரசும். அது தெரிஞ்சும் வேணுமே, அதாவது தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குறமா நடிக்கணும், எழுப்ப முடியாது. முதலமைச்சர் அந்த நிலையில் தான் இருக்கிறாரு. இப்போ தெரியுது அவருக்கு இதெல்லாம் இருக்குது, பண்ணலாம். சாதாரணமா ஒரு 2 மாதத்துல பண்ணிட்டு போயிடலாம், கணக்கெடுப்பு நடத்திடலாம். ஆனா அதெல்லாம் அவருக்கு வேண்டாம், விருப்பம் இல்லை அவருக்கு. தெலுங்கானாவில் நடத்திட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க, கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க, பீகார்ல முடிச்சுட்டாங்க, ஒரிசால நடத்திட்டு இருக்காங்க, ஜார்க்கண்ட்ல இவ்வளவு மாநிலங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் எங்கள் மனதிலே வையுங்கள். வேகமாக இந்த செயல் திட்டங்களை செயல்படுத்துங்கள். நான் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் வரப்போறேன். நான் அது மட்டும் இல்லை, இடையில எந்த பிரச்சனை இருந்தாலும் அங்க ஒரு பொது பிரச்சனை, ஊர் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் நான் இருக்கிறேன். நான் வருவேன், நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும். நம்ம வேகமாக நாம் அணுகுவோம், முன்னேறுவோம். நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் ஒற்றுமையாக நாம் பாடுபடுவோம், முன்னேறுவோம். நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அதை
எப்படி நாம் அந்த வளர்ச்சியை அடைவோம் என்றால் நம் ஆட்சி அதிகாரம் நமக்கு வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக வர வேண்டும், வர வைப்போம். அதுவரை நாம் போராடி கொண்டு நாம் முன்னேறுவோம். நாம் உழைப்போம், உழைப்போம், உழைப்போம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.